பிரதான ஆசானுடைய வஸ்திரத்துல முக்கியமான ஒரு பகுதி வந்து கிரீடம் வச்சாங்க. தங்கத்தினால ஒரு கிரீடம் வச்சாங்க. அந்த கிரீடத்துக்கு 3 பேர் கொடுக்குறாங்க. ஒண்ணு ராஜ கிரீடம், சங்கீதம் 21 வரும். 2 சிங்கார கிரீடம், பியூட்டிஃபுல் கிரவுன் இருக்குது. 3வது லேவியராகமம் 21 அதிகாரம் 12 வசனத்துல அபிஷேக கிரீடம் அப்படின்ட்டு ஒரு தங்க கிரீடத்துக்கு 3 நாமங்கள் வச்சு அதை பிரிச்சு பேசுறாங்க. ஏன்னா இந்த தங்க கிரீடத்துக்கு 3 நாமங்களை வச்சு பிரிச்சு அந்த 3 நாமத்திலையும் என்னென்ன வல்லமை இருக்குதுன்னு விவரிச்சு சொல்றாரு. மதிப்பு ராஜ கிரீடம் இல்லையா? இந்த ராஜ கிரீடத்துக்கு 5 வல்லமை இருக்குதான். 1, ராஜ கிரீடம் வல்லமையினால மகிழ்ச்சி தரும் அப்படின்றாரு. ராஜா தலையில் இருக்கிற கிரீடம் பாருங்க, அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது இல்லையா? அதை அவர் மாட்டும் போது அவருடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சி தரும். ஏன்னா அநேக விஷயங்கள் அவருக்கு கீழ்பட்டு இருக்கும். அதனால அவருடைய வல்லமைக்கு கீழ்பட்டு இருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரி வர்றாருங்களா, அவர் நார்மல் உடையில வரும்போது மற்றவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அவர் ஒரு இங்கெல்லாம் ஸ்டாரை குச்சிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம எல்லாருமே சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிடுறோம், இல்லைன்னா ஒரு பவ்யமா நடக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த மாதிரி ராஜ கிரீடத்துல மதிப்பு வல்லமையினால் மகிழ்ச்சி உண்டாயிருதான். சகல வல்லமையும் அந்த கிரீடத்தை மாட்டும் போது சகல மனுஷனும் சகல வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறதாம். அதனால அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருது. 2வது இரட்சிப்பினால் களி கூறுகிறது. இந்த கிரீடத்துக்கு வெற்றி கிடைக்குதான், இந்த கிரீடத்துக்கு ஜெயம் கிடைக்குது, அதனால இருதயத்துல சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றாரு. இந்த கிரீடத்துக்கு முக்கியமான ஒரு அம்சம் இல்லையா? தலையில ஒரு மனுஷனுடைய தலையில கிரீடம் இருக்குன்னா அர்த்தம் என்னதுன்னா அவன் எதையோ வெற்றி கொண்டு இருக்கிறான், வெற்றி பெற்றிருக்கிறான், அதனாலதான் பரிசு பெற்றிருக்கிறான், அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால அவன் இருதயம் சந்தோஷப்படுகிறது. எப்படி ஃபுட்பால்ல கிரிக்கெட்ல ஜெயிக்கிறவன் கோப்பையை தூக்கிட்டு போகும்போது அவனும் அந்த தேசமும் களி கூறுதோ, அந்த மாதிரி இந்த இரட்சிப்பின் கிரீடத்தை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுனால களி கூறுகிறான்ன்றது. 3வது பாயிண்ட், மன விருப்பத்தின்படி சகலம் நடக்கும். நல்ல கேளுங்க, ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெரிய அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் மனசு என்ன விரும்புதோ அதை எடுத்துக்கொள்ளுவான். யாரும் கேட்க முடியாது. மக்களாட்சியில கேட்கலாம். ஒரு முதலமைச்சர் ஒண்ணு எடுத்தா, ஒரு ஜனாதிபதி ஒண்ணு எடுத்தா, ஒரு பிரதமர் ஒண்ணு எடுத்தா போய் கேட்கலாம், எதிர்கட்சி போய் கேட்கலாம். ஆனா ராஜாக்களுடைய ஆட்சியில் அப்படி பண்ண முடியாது. இந்த கிரீடம் பொற்கிரீடம் இருக்கிற தலையில இருக்கிறவன் போய் ஒண்ணு கேட்க முடியாது. உங்க மன விருப்பத்துக்கெல்லாம் அப்படி எடுக்க கூட சொல்ல முடியாது. ராஜ கிரீடத்தோட முக்கியமான பாயிண்ட், அவன் மன விருப்பத்தின்படி அவனுக்கு எல்லாம் கிடைக்கின்றார். நல்ல கேளுங்க. ஏன்னா சவுல ராஜாவாக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுல எங்களை ராஜாவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவாரு, ஒரு ராஜா உங்களுக்கு உண்டானா உங்களுடைய அடுக்கலையில வந்து அவனால ஒரு பொருளை எடுத்துட்டு போனா உங்களால கேட்க முடியாது. அவன் மன விருப்பத்தின்படி என்ன வேணாலும் பண்ணுவான். பாருங்க கிரீடத்துடைய மதிப்பை பாருங்க. ஒரு கிரீடம் தலையில வந்தா நம்ம மன விருப்பத்தின்படி என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு கிரீடம் தான் ராஜ கிரீடம். 4வது பாயிண்ட், உதடு வசனிப்பதுதான் நடக்கும். அதாவது ஒருவனை போய் தலையை வெட்டுனா அவன் தலையை வெட்டுவாங்க, அவனை விட்டுனா விட்டுருவாங்க. அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் விடுனா விட்டுருவான். எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருந்தாலும் ஒரு ராஜா சொல்றாரு அவன் தலை எடுத்துருவான். அந்த ராஜ கிரீடத்துக்கு அவன் வசனிப்பதுதான் நடக்கும். ஒரு ராஜா சொல்றாரு, ஊர்ல பாதி பேரை அழிச்சிருவாங்க இல்லையா? மோசையுடைய காலகட்டத்துல இஸ்ரவேலர்கள் பிறந்த போது இல்லையா, பாதி பேரை எல்லாரும் கொல்ல சொல்றான். சின்ன சின்ன பிள்ளைங்களும் ராஜா சொல்றாரு கொண்டுறாரு, உடனே கொண்டுறாங்க. ஏன்னா ராஜாவுடைய வசனிப்புல அவ்வளவு பவர் இருக்குன்றாரு. அதான் இந்த கிரீடத்தை பத்தி பேசுது. 5வது, உத்தம ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுமா. இந்த கிரீடத்துடைய ஒரு வகையில 5 பாயிண்ட் சொல்றாரு. உத்தம ஆசீர்வாதம் அப்படின்னா ராஜாக்கள் ஓட்டுற மாதிரி ரதம் யாரும் ஓட்ட முடியாது, ராஜாக்கள் உடுத்துற மாதிரி ட்ரெஸ் யாரும் உடுத்த முடியாது, ராஜாக்கள் பயணிக்கிற மாதிரி ஒரு அற்புத விதமான குதிரையில யாரும் பயணிக்க முடியாது. அதான் உத்தம ஆசீர்வாதம். அதாவது டாப் லெவலான ட்ரெஸ், டாப் லெவலான சாப்பாடு, டாப் லெவலான வஸ்திரம், டாப் லெவலான கட்டிடம், எல்லாமே அவங்களுக்கு டாப்பா இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு இப்படி ஒரு ராஜ கிரீடத்தை கொடுத்துட்டாரு. கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய உதடுகள் எல்லாம் அந்த உள்ள கிளம்புது பாருங்க. ஆமென். மனுஷனுக்கு ராஜ கிரீடத்தை கொடுத்துட்டு அதுல இருக்கிற அம்சங்களை படிக்கும் போது
கர்த்தர் தான் தெய்வம்ங்கிற ஒரு உள் உணர்வு நம்மளுக்கு தோன்றுகிறது. அதான் அவர் சொன்னாரு, மகிமை அவருடையதுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஏன்னா நீங்க பைபிளை படிக்கும் போது, பைபிளை வாசிக்கும் போது, பரிசுத்த வேதாகமத்துல பொய் இல்லை, இதை படிக்கும் போது இயேசுதான் தெய்வம் அப்படின்ற ஒரு மகிமையை கொடுக்கும்படிக்காய் இருதயத்துக்குள்ளாக ஏதோ ஒரு சம்பவங்கள் உள்ளே நடக்கிறது. கிரீடத்துக்கு இன்னொரு பேர் சொன்ன சிங்கார கிரீடம். லேவியராகமம் இது எசேக்கியேல் 16 இருக்கு, 16:12 இல்லையா? இது என்னன்னா சிங்கார கிரீடம் என்னன்னா, ஒரு ராஜா ஒரு கிரீடம் வச்சிருக்காங்களா, இத எந்த மதமும் எந்த ஜாதியும் எந்த மனுஷனும் எந்த இனமும் எந்த குலமும் அந்த கிரீடத்தை பார்க்கும்போது இவருடைய பார்வைக்கு அது அழகா தெரியும். அதுக்கு பேர் தான் அலங்கார கிரீடம். அது சிங்கார கிரீடம் தமிழ்ல இங்க போட்டிருக்கிறாங்க. நல்லா கேட்டுதுங்க. ஒரு ராஜா ஒரு கிரீடத்தை வச்சுட்டு ஒரு ரதத்துல வர்றாருங்களா, பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்க மிகுந்த அழகா இருப்பான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஆவிக்குரியவங்கன்னா அழகுபடுத்தக்கூடாதுன்னு. ஆனா இங்க அந்த அந்த எசேக்கியேல் 16 சொல்லுது, இதுக்கு பேர் சிங்கார கிரீடம். ராஜா நடந்து வரும்போது போகும்போது பார்த்தாச்சுன்னா ராஜாவை மாதிரி அழகா இருக்க மாட்டார். அவருக்கு 90 வயசா இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம் அவர் தான் அழகா இருப்பாரு. ஏன்னா அவ்வளவு மேக்கப்ல வருவார். எப்படி வருவார் அப்படி. அவர் மீசையெல்லாம் நீங்க பாருங்க, 90 வயசு ராஜாக்கள் வரும்போது மீசையெல்லாம் எப்படி 35 வயசுல வெள்ளை ஆயிரும். ஆனா அந்த மீசெல்லாம் இப்படி தூக்கி மேல பக்கம் வச்சு மேல பக்கம் கிரீடத்தை வச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரும்போது கையில ஒரு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு வரும்போது பார்த்தா 16 வயசு பையனை மாதிரியே இருப்பாரு. அந்த கிரீடத்துக்கு சிங்கார கிரீடமா பாருங்க. இன்னொரு வகையில சொல்றாரு, எல்லா மனுஷனும் மதிக்கக்கூடிய பிரமிக்கக்கூடிய ஒரு கிரீடம் தான் தெய்வம் உண்டு பண்ண ஒரு கிரீடம். அதுக்கு பேரு சிங்கார கிரீடம். அடுத்து இந்த கிரீடத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுது, அபிஷேக கிரீடம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு இல்லையா? லேவியராகமம் 21:12 சொல்லுது. அதாவது இந்த கிரீடத்துடைய வேல்யூ, முக்கியமான வேல்யூ என்னன்னா, எல்லா மனுஷனும் தேசத்துல என்ன செய்யறானுங்கிற தகவல் அவனுக்கு போயிடும். ஒரு ராஜா ஒரு தேசத்துல இருக்கிறவங்க யார் யார் என்ன பண்றான், இந்த ஜனங்கள் என்ன பண்ணுது, அந்த மனுஷன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், எல்லா தகவல்களையும் அவன் சேகரித்துக் கொள்ளுவான். ராஜாவுக்கு போயிடும், எல்லா கணக்கு போயிடும். யார் என்ன வருமானம் பண்றா, யார் எவ்வளவு செய்யறா, இந்த கடற்கரையில எவ்வளவு வருமானம் போகுது, மரம் விற்கிறவன் எவ்வளவு வருமானம் விற்கிறான், மாடு விற்கிறவன் எவ்வளவு வருமானம் விற்கிறான், இது எல்லா செய்திகளையும் இந்த அபிஷேக கிரீடம் என்கிறதுக்கு போயிருதான். ஏன்னா இந்த அபிஷேக கிரீடத்துக்கு இன்னொரு வல்லம் இருக்குது. இது என்னன்னா, மிருகம் என்ன சிந்திக்குது, மிருகம் எதை சாப்பிடும், மரம் எப்படி வளரும், மீன் எப்போ வரும், காற்று எப்போ அடிக்கும், எப்போ தேவதூதர்கள் வருவார்கள், எப்போ என்ன சம்பவிக்கும், எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிரீடம் தான் அபிஷேக கிரீடமா. நல்லா கேட்ட ஒரு கிரீடம் தான் இல்லையா? பொன்னால் செய்த ஒரு கிரீடம் தான். அந்த பொன்னால் செய்த ஒரு கிரீடத்தை 3ஆ பிரிச்சு அந்த 3க்கும் பல வியாக்கியானம் கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு கிரீடத்துக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுத்து வச்சிருக்கார் பாருங்க. இது நம்மளுக்குள்ள இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த கிரீடத்தை உண்டு பண்ணிட்டு அதிக பவரும் அதிக வல்லமையும் உள்ள ஒரு கிரீடத்தை பொன்னால உண்டு பண்ணிட்டு அதை எடுத்து தலப்பாகைக்கு மேல வைப்பாங்கன்னு இருக்குது. தலப்பாகன என்னன்னா நியாயம். ஆமேன். பிரதான ஆசாரியனுக்கு தலப்பாகன்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தலப்பாகை தலையை கட்டிட்டு அந்த தலப்பாகைக்கு மேல இந்த கிரீடத்தை வைப்பாங்க. சகல வல்லமையும் சகல அறிவையும் சகல புத்தியும் சகல ஆற்றலையும் உடைய இந்த பவரை அவனுக்கு மேல வைக்கிறாங்க. அப்படி நல்லா கேளுங்க. இது ஏன் இப்படி சொல்லப்படுதுன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்பதற்கு தான் சொல்லப்படுது. அது நம்ம பிரசங்கிக்கிறது ஏதோ ஆரோனுக்கு மட்டும் அல்ல, அவனை போல நியாயத்துல வாழ வேண்டும் எல்லா மனுஷனுக்கு மேலாக இந்த ராஜ கிரீடம் பொற்கிரீடம் வைக்கப்படும். எனக்கும் கிடைக்கும், எனக்கும் ஆற்றல் கிடைக்கும், என்னால பிசாசை துரத்த முடியும். எனக்கும் மரங்கள் எப்படி கனி கொடுக்கிறது, பறவைகள் எப்படி பேசுகிறது. வேதம் சொல்லுது, மிருகங்களுடைய சத்தத்தை மனுஷன் கேட்டான்ன்றது, மனுஷன் அடக்குனான் இருக்குது. ஆதி காலத்துல தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது மரங்கள் செடிகள் பறவைகள் எல்லாம் என்ன பேசுது என்ன செய்கிறதுங்கிற ஞான உடையவனை தான் கர்த்தர் படைச்சாராம். அந்த படைப்புலதான் ஒரு கிரீடம் அபிஷேக கிரீடம். இது உள்ள வந்துச்சுன்னா எல்லாவற்றையும் நிதானிக்க முடியும், எல்லாவற்றையும் கண்டுகொள்ள முடியும். நம்மளை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்துல ஒருவன் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு இந்த பவரான கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றாரு, ஞானம், மன்னிக்கணும், நியாயம். எந்த ஒரு மனுஷன் நியாயமா நடக்கிறானோ அவனுக்கு சகல ஆற்றலையும் போக்கக்கூடிய, சகல வறுமைகளை போக்கக்கூடிய, சகல நோய்களை போக்கக்கூடிய, சகல பிரச்சனைகளை போக்கக்கூடிய இந்த அழகான கிரீடத்தை கொண்டு கர்த்தர் வச்சிருக்காரு. ஆவிக்குரிய சபையில போய் நீங்க என்னத்தை அனுபவிச்சிட்டீங்கன்னு அப்படி கேட்பாங்க. ஏன்னா அவங்க பாவத்துல அனுபவிக்கிறதுனால இங்க அனுபவிக்கிற விஷயத்தை பற்றி தான் கேட்பாங்களே தவிர
நம்ம பரிசுத்தமாக்கப்படுற விஷயத்தை பத்தி யாரும் கேட்க மாட்டா. நீங்க சர்ச்சை இந்த உலகத்துல நீங்க போனீங்கன்னா, நீங்க சர்ச்சில் போய் என்ன அனுபவிச்சிட்டீங்க, என்ன கண்டுகிட்டே தான் கேட்பாங்க. என்ன கண்டுகிட்டோம்னா, உலகத்துல இல்லாத அற்புத விதமான ஒரு விஷயத்த கண்டுகொண்டோம். யாருக்கும் நம்ப முடியல, யாருக்கும் வர முடியல, யாரும் விசுவாசிக்க முடியல, அதுக்குள்ள உட்பிரவேசிக்க முடியல. என்ன விஷயம்னா, இயேசு கர்த்தருங்கிற சத்தியத்தை கண்டுகொண்டோம். இதுதான் உலகத்துல ரட்சிப்பு, இதுதான் நித்திய ஜீவன், இதுதான் அற்புதம். உலகத்துல யாருக்கும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, உலகத்தாண்ட போய் சொல்லுங்க இயேசுதான் தெய்வம் சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல தெய்வங்கள் இருக்குது. ஆனா சபையில என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆயிரம் தேவர்களுக்கு மத்தியில இயேசுதான் கர்த்தருங்கிற சத்தியத்தை கண்டுபிடிச்சோம். ஆமென். வேற எங்குமே கிடையாது. இயேசுதான் கர்த்தருங்கிற செய்தி எங்குமே கிடையாது. இந்த ஒரு இடத்துல மட்டும் இயேசு கர்த்தருங்கிற செய்தியை கண்டுபிடிச்சோம். அது முக்கியமான ஒரு நியாயம். நல்லங்க, இந்த நியாயத்துல 3 பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. போன வாரம் ஒரு தானே சொன்னேன், நம்மளுக்கு எல்லாரும் ஜெயிக்கணும். என்னுடைய பெரிய ஆசை, ஏதோ சபைக்கு வந்துட்டோம், சபைக்கு வந்த உடனே அப்படியே வெறுமனே போறதுக்கு வரக்கூடாது. சும்மா பாடணும், உலக பிரகாரமா போனோம், வந்தோம், பாரத்தில் இருக்கிறோம், வந்தோம், கஷ்டப்பட்டோம், வந்தோம், பலகீனமா இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய பலகீனத்தை மாற்றுவதற்கு தான் சபைக்கு வரணும், போராடணும். அதுக்கு ஆவிக்குரிய போராட்டம் உங்களுக்கு தேவை. 3 பேரும் பேசுற பாருங்க. போன வாரம் சொன்னேன், ஆரோனை பத்தி பேசினேன். ஆரோனுடைய பிரதான ஆசாரி, அவருடைய பிள்ளைங்களும் பிரதான ஆசாரி. இப்படி இருக்கும்போது அவருடைய பிள்ளை நாதாப் அபிங்கிற 2 பிள்ளை சில நாட்கள்ல சர்ச்சைக்கு குடிச்சிட்டு வந்துடுறான், திராட்சை ரசம் பருகிட்டு வந்துடுறான். இப்போ பிரதான ஆசாரியன் நான், என் பையன் ஆசாரியை, பிரதான ஆசாரியனுடைய பகுதிக்கு வருவதற்கு உள்ள பையன் வரும்போது பீர் குடிச்சிட்டு வந்துட்டான், திராட்சை ரசம் சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷம்னா தப்பு செய்யதான் செய்வோம் இல்லையா? நியாயத்தை புரட்டுவோம், சொந்த பிள்ளைக்காக நியாயத்தை புரட்டுவோம். பிள்ளை நான் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். இந்த நியாயத்தை புரட்டியே பிள்ளைங்களை கெடுத்துட்டாங்க. நியாயம் புரட்டப்படக்கூடாது. அவன் மேலதான் கர்த்தரும் வருவாரு, அந்த பிள்ளைகள் தான் கர்த்தர் பார்க்கும். என் பிள்ளை ஒரு நாள் குடிச்சிட்டு வரும்போது அதோடைய தப்பு தான் என்று அவனுக்கு நியாயம் தீர்க்கும் போது அவனும் நல்லாயிடுறான், நானும் நியாயத்தை கரெக்டா தீர்க்கிறதுனால இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய கீழ்ப்படுத்தக்கூடிய இந்த பொற்கிரீடம் என் தலையில கர்த்தர் வச்சிருக்காரு. இது அபிஷேகம் சொல்லலாம். இந்த அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்காரு. ஆரோனுடைய மகன் நல்லா குடிச்சிட்டு வந்தான். குடிச்சிட்டு வரும்போது அவனை தட்டி விடாம மோசையும் ஆரோனும் தேவனுடைய ஜெபம் பண்ணுறதுனால தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்கினி அவனுடைய பிள்ளைங்களை படிச்சுட்டு போட்டுச்சான். நம்ம பிள்ளையெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்போம் பாருங்க. கோயிலுக்கு முன்னாடி போயிருக்கிறான், விற்கிறதுக்கு முன்னாடி போயிருக்கிறான், தேருக்கு முன்னாடி போயிருக்கிறான், படத்துக்கு முன்னாடி போயிருக்கிறான், டிவிக்கு முன்னாடி போயிருக்கிறான், அந்நிய ஜாதிகளை லவ் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம எல்லாம் தட்டி கொடுப்போம், விட்டுடான்னு சொல்லுவான். ஆனா ஆரோனும் மோசம் அப்படி இல்லை, தப்புன்னா நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கிடுவோம் அடியில. இருக்கிறீங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க நம்மகிட்ட ஒரு குறை இருக்கு பாருங்க, மத்தவங்களுடைய நியாயத்தை தீர்க்கிறோம். அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் சரியில்லை. இங்கதான் பிரச்சனை எங்கன்னா மத்தவங்க தப்பு பண்ணதை பத்தி கர்த்தர் கேட்கல. நீங்க உங்களுடைய நியாயத்தை புரட்டாம இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு தானே கிரீடத்தை வைப்ப சொல்லிருக்கிறாரு. கர்த்தர் வேற ஒரு ஆளுக்கு கிரீடம் வைப்ப சொல்லல. நீங்க நியாயமா நடந்தா உங்களுக்கு பொற்கிரீடம், உங்களுக்கு ஜெயம், உங்களுக்கு வெற்றி. நீங்க சொன்னதா வசனம் தான் நிறைவேறும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய தாறுமாறுகளை நீங்க சரி பண்ணிடணும். உன் கண்ணுல இருக்கிற பெரிய உத்தரத்தை விட்டுட்டு மத்தவன் கண்ணுல இருக்கிற சின்ன தூசியை நீ எப்ப பார்த்தாலும் எடுக்கணும் பாக்குற. நீ கரெக்டா நியாயம் விசாரி, நீ ஒண்ணு நியாயமா நடத்து, மற்றவங்களை பற்றி பார்க்காத, ஒன்ன சரிப்படுத்து, நீ சொல்றதா இனி நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஏன்னா நிறைய பேர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் தப்பாவே நடக்கும் பாஸ்டர், நான் நினைச்சது ஒண்ணுமே நடக்காது, அதனால எதை நினைக்கிறதே கிடையாது, எதை பேச மாட்டேன். எனக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச ஒரு தான் இருக்கிறான், எப்பவும் சொல்லுவான், எதையாவது ஒரு விஷயத்தை வெளியே சொன்னா நடக்காதான். நிறைய பேருக்கு தெரியுமா, ஏதாவது சொன்னா நடக்காது, நடந்துச்சா பொட்டு வைடா, வெளிநாட்டுல போய் இறங்கின பின்னாடி சொல்லு, இறங்கு சொன்னா நடக்காதுன்னு வெளிநாட்டுல சொன்ன பின்னாடி தான் அங்க கொண்டு போடுவான். நீ சொன்ன உடனே நடக்காதுன்னு சொல்றல, எப்படி போய் என்னைக்கா சொல்ல வைப்புற, அன்னைக்கு நீ திருப்பி வர போற. நான் சொல்றேன், நீ சொன்னாதான் நடக்கும் பைபிள் சொல்லுது, நீ விரும்புறதா நடக்கும் பைபிள் சொல்லுது. எப்போ? நீ நியாயத்தை கைகொள்ளும் போது. இந்த தலப்பாவுக்கும் இந்த கிரீடத்துக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த கிரீடத்தை எடுத்து தலையில வைக்க மாட்டாங்க. ஏன்னா தலை ஃபுல்லா அடுத்தவனுக்கு எடுக்கிறது, தலை பாகைக்கு மேல வைப்பான். மனுஷன் மூளை எப்படிப்பட்டது, எப்ப பாரு எவனை இழுத்து விடக்கூடாது, எப்ப எவனை கெடுக்க கூடாதுன்னு மைண்ட் ஓடிட்டு. அதுக்கு தான் அந்த தலைய தலப்பா இல்லாம தலையில போட்டு கிரீடத்தை வைக்காம
தலப்பா கட்டி வச்சாங்க. ஏன்னா இந்த பாழா போன மூளையில நல்ல ஞானம் உள்ளவும் நியாயம் உள்ள மனுஷன் எவன் இருக்கிறானோ அவனுக்கு மேலதான் இந்த கிரீடம் வருதுன்ற. களிப்பா இருக்கணுமா, மகிழ்ச்சி ஆகணுமா, இவரு சொல்ற நியாயத்தை பின்பற்றி மனசுல வர்றபடி எல்லாம் பேசிடாத, எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லாத. இல்லையா? நான் ஒரு தெய்வத்தை ஆராதிச்சா அதுதான் தெய்வம் சொல்லாத. நியாயத்தை நியாயப்படி விசாரி, நியாயமா நடன்ற. இப்ப எல்லாம் கிடைக்கின்ற, என்ன வேணாலும் கிடைக்குங்க, எது வேணாலும் எடுக்கலாம், இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். ஆனா மனுஷன் கொஞ்சம் நியாயமா நடக்கிறதுக்கு மனுஷனுக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் நியாயமா நடக்கணும், கொஞ்சம் நியாயமா. ஆமென். என் பிள்ளை குடிக்குது குடிக்குது, நிறைய வீட்டுல சொல்லி வெளியே தெரியக்கூடாடா, குடிச்சுக்கிட்டு வீட்டிலே படுத்துரு, குடிச்சிட்டு அப்படி ஒரு பான் பராக் போட்டு இப்படி முடிச்சிரு, இந்த ஸ்மெல் வெளியே வரக்கூடாது. ஆமென். இப்படி எல்லாம் பண்ணுனா அப்புறமா நாளைக்கு குடிச்சுக்கிட்டு அவன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் வருவான். பாவத்தை செஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்க ஒத்து போனீங்கன்னா அவன் நாளைக்கு இன்னும் செய்வான். ஆனா ஆரோன் அப்படி இல்லை. தான் பிள்ளை பாவம் செஞ்ச பின்னாடி அவனை பக்குவமா நடத்தி எப்படியா திருத்திடலாம் பார்க்காம மொத்தமா விட்டு நியாயம் திருத்திட்டான். இன்னொருத்தன் இருக்கான், ஏலின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருந்துச்சு. அவன் நேர அன்பு கூர்ந்தெல்லாம் ஒன்றும் வளர்க்கல, அடிச்சு தான் வளர்த்தான். அப்படி அது திருந்தல் என்றார். சாமுவேலுக்கும் பிள்ளைங்கள் வளர்ந்துச்சு, அதுவும் சரியா வளரல என்றார். ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, பிள்ளைங்களை சரியாக, தன்னையும் பிள்ளைகளையும் சரியாக நியாயம் தீர்ப்பதற்கு தவறிவிட்டோம். நல்லா கேட்டுக்க, வெற்றி எங்க இருக்குன்னு, ஒரு பிள்ளையோ நம்மளோ தவறு செய்யும் போது அது என் தவறு என்று முதல்ல நீ ஏற்றுக்கொண்டாலே நீ இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம். நீ அந்த தவறை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது அந்த தவறை செய்ததை திருத்த பார்க்கணும். நான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா நீ செய்த தவறை திருத்த மாட்டேன். நல்ல கேளுங்க. அப்போ முதல்ல நான் தப்பு செஞ்சேங்க, தப்பு தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டுட்டு பின்னாடி அதை திருத்த பார்க்கும்போது இப்ப தேவனுடைய இருதயத்துல ஒரு இரக்கம் வருது. அவன் மேல எதையாவது கொடுக்க தேவன் ஆசைப்படுறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன், என் பிள்ளை என்ன தப்பு பண்ணிச்சு, நாங்களும் ஒரு தப்பு பண்ணல அப்படி சொன்னாலே போச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிள்ளைங்கள்லாம் தப்பு செஞ்சுன்னு கொன்னே போட்டாங்க. நான் உங்களுக்கு கொண்டு போட சொல்லல, இல்லையா? கொண்டு போட சொல்லல. என்னைக்கு உங்க பிள்ளைங்கள் தப்பு செய்தோ அது பிஞ்சியா இருக்கும்போது தப்பு செய்யும் போது அதை வளைக்க முடியும். அது மரமாட்டு இல்லைன்னா ஒரு பழமா நல்லா மாறிட்டுன்னா அப்புறம் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், தப்பு செஞ்சா முதல்ல தப்புன்னு சொல்லுங்க. ரெண்டாவது தப்பு செஞ்சா அந்த தப்பை சரி செய்ய பாருங்க. இப்போ கர்த்தர் கண்டிப்பா உங்ககிட்ட வரும். எல்லா இடத்துல சொல்லுவாங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க அபிஷேகம் கிடைக்கும். நான் சேர்த்து இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்றேன். நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, ரெண்டாவது தேவனுக்கு பிரியமா வாழுங்க, இப்போ அபிஷேகம் கிடைக்கும். ஆமென். இந்த ரெண்டை சேர்த்து கொண்டு வாங்க. எல்லா இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண நிறைய பேர் தெய்வத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வாழணும்னு சொன்ன போது அவதை மறுதளிச்சு கொண்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் அப்படி இருக்கிறான். ஆவும்பா, நான் ஆவி புரியும்பா, ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் வாலியா அப்படின்னு சொன்னா ஊழியக்காரனை மதிக்க மாட்டான், தெய்வத்தை மதிக்க மாட்டான், அவன் மன விருப்பத்தின்படியே போயிட்டு இருப்பான். அங்கதான் சிக்கல்ல மாட்டிட்டான். இந்த கிரீடத்தை பற்றி விசுவாசிப்பதற்கு ஒரு விஷயத்த பேசுறேன். எல்லா இடத்துலையும் இந்த நகையும் ட்ரெஸ்ஸை பத்தி தான் பிரசங்கம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மாற்றங்கள்ல கொண்டு வருவதற்கு ஒரு பிரசங்கம் கிடையாது. இங்க நிறைய இடத்துல மனுஷ பாவத்தை பற்றி பேசுவான். பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, இதெல்லாம் மனுஷ பாவம். தெய்வ பாவத்தை பற்றி பேசுறது கிடையாது. தெய்வத்தை பற்றி பேசுனா சபை விட்டு போயிருவான். நிறைய சபைகள் இங்க போக மாட்டான். ஏன்னா இங்க அதான் பேசிட்டு இருக்கிறோம். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கரெக்டா பற்றிக்கொள்ளணும் பாருங்க. ஒரு வார்த்தையை சொல்றேன் பாருங்க, நீங்க அங்க திருப்பிக்கிடுங்க. உரிமையாளர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கோ அதை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எப்படின்னு கிரீடத்தை பத்தி பேசும்போது, கிரீடத்துக்கு உரிமையாளர்னு ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா? இங்க ஆள் இருக்குது. நீங்க எல்லாருமே கிரீடத்துக்கு உரிமையாளர்கள் இல்லையா? அரசாட்சிக்கு உரிமையாளர்கள், செழிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் உரிமையாளர்கள். நீங்க சொல்றதா நடக்கும், அதுக்கு சொந்தக்காரங்க. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், அதுக்கு சொந்தக்காரங்க நீங்க இல்லையா? அப்படி ஒரு உரிமையாளர் இருக்கிறாங்களாம். அந்த உரிமையாளர் வருமட்டும் அது இல்லாத இருக்கும். அதாவது தேவ வல்லமையெல்லாம் இங்க மனுஷன்ட்ட கிடையாது, கர்த்தர்ட்ட இருக்குது. என்னைக்கு அதுக்கு சொந்தக்காரனாக ஒருவன் மாறுவதற்கு தன்னை வளைத்துக் கொள்கிறானோ அப்பொழுது அந்த உரிமையை கொண்டாடுற மனுஷனுக்கு அது கொடுக்கப்படுன்றார். அதாவது பூமியில நிறைய பேர் வாழ்றாங்க. இங்க ஆவிக்குரிய சபையிலும் சரி உலகத்துல நிறைய பேர் வாழ்றான். வாழும்போது எவனாவது ஒரு மனுஷன் நான் இனி பரிசுத்தமா வாழணும், நீதியா வாழணும்னு ஆசைப்படுறான் இல்லையா?
அது எல்லா ஜாதியிலையும் இருந்து வர்றாங்க. எவனோ ஒரு மனுஷன் ஆசைப்படுவான், சரி இனி நம்மளுக்கு சண்டை எதுக்கு, இனி எதுக்கு பம்பு எதுக்கு, எதுக்கு பிரச்சனை எதுக்கு, இனி எதுக்கு அங்க அவங்க கூட போயிட்டு பேசி சண்டை போட்டு இருக்கணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இனி நியாயமா நடக்க போறேன்பா. நீதினா நீதி, என் மனைவிக்கு ஒரு பேச்சு இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு பேச்சு இல்லை, என் சொந்தக்காரங்க ஒரு பேச்சு இல்லை, எல்லாரும் ஒரே திராசில போட்டு எல்லாரையும் ஒரே அளவுல நான் அளக்க போறேன் அப்படின்ற மனசு என்னைக்கு ஒருத்தனுக்கு உண்டாகுதோ அப்பொழுது அவருக்கே அது கொடுக்கப்படும். அப்படின்ற எது கொடுக்கப்படும்னா இந்த ஆற்றல், பொற்கிரீடங்கிற ஆற்றலை இனி கரெக்டான நியாயம் இருக்க போறேன். நானு எனக்கு பிடிச்சவங்க ஒரு நியாயம், பிடிக்காதவங்களுக்கு ஒரு நியாயம், என் மதத்துக்கு ஒரு நியாயம், என் இனத்துக்கு ஒரு நியாயம், அப்படி கிடையாது. எல்லாரும் ஒரே திராசுல போட்டு நெருக்க போறேன். அப்படிப்பட்டவர் சொல்றாரு, அவருக்கே அதை நான் கொடுப்பேன். எல்லா இடத்துல சொல்லுவாங்க ஜெபம் பண்ணி வாங்கிடலாம். நான் சொல்றேன் எஸ், அது நல்ல ஆற்றல், அதிகப்படியான வல்லமை ஜெபத்துல இருக்குது. அதை தாண்டி அதிகப்படியான வல்லமை உங்க இருதயம் சரியா போறதுல இருக்குதுன்றார். உங்க இருதயம் கரெக்டா போயிடுச்சு, நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்க முடின்ற. ஏன் இந்த உலகத்தை ஜெயிக்க முடிங்கிற வார்த்தையை சொல்றோம்னா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் பேசும்போது இந்த உலகத்தை ஜெயிக்கிறத பற்றி தான் கிட்டத்தட்ட பேசுவோம். நம்ம 3-4 வருஷத்துக்கு பேசுவோம். இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். கரெக்டான கேரக்டர், கரெக்டா நியாயம் இருக்கிறது, சரியான போக்கு சரியாயிருது. ஒரு முறை கர்த்தர் மோசேட்ட வந்து கேட்கிறாரு, மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் விட்டுறேன், உன் பிள்ளையை எடுத்து இனி நடத்துறேன் அப்படி சொல்லும்போது மோசே சொல்லுவாரு, கர்த்தாவே என் பிள்ளைக்கெல்லாம் நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தது, இவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தீரு, அதனால நீர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாவிட்டால் உம்மை அவமானப்படுத்துவார்கள் ஜனங்கள், அதனால என் பிள்ளைய நீங்க நல்ல இடத்துல வைக்காண்டாம், நீர் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரோ அவர்களை நல்ல இடத்துல வைனார். எப்படிப்பட்ட நியாயத்துக்கு பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ அரசாங்கத்துல ஒரு வேலை தருதுன்னு வைங்கள, நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா படிச்சிருக்கிறவனுக்கு வேலை கிடைக்கிறத பாக்கணும், நம்ம லஞ்சம் கொடுத்து முதல்ல வேலையை வாங்கிடுவோம் இல்லையா, எனக்கு எப்படி வேலை கிடைக்கும். அதான் கர்த்தர் சொல்றாரு, இது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நியாயமா போ, உள்ளதை உள்ள படிச்சை, ஆமை ஆமைங்கிறது ஆமைன்னு சொல்லு, இல்லாததை இல்ல சொல்லு, மிச்சம் கர்த்தரால் உண்டாகுன்றாரு. அதான் அர்த்தம். ஒரு பொய்யா பொய், ஒரு சரியா சரி, உண்மையா உண்மை, அப்படி போயிட்டீங்கன்னா நிச்சயமா வாழ்ந்துடலாம்ன்றாரு. பொய் சொல்லி ஏமாற்றி என் இருதயத்துல இருக்கும்படி வாழ்ந்து என்ன சாச்சிட்டேன், நானு என்ன வச்சிருக்கிறேன், நானு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? நம்ம ஊர்ல ஒண்ணுமே கிடையாது. யார்கிட்ட ஆவிக்குரிய சபை சரி, உலக தடவை சரி, என்ன வித்தியாசம் இருக்குதா? உங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாருமே தரித்திரம் தான், இன்னொரு மாற்றம் இல்லை. யாரும் பெரிய லெவல் மாறல. ஏன்னா எல்லா இடத்துல இருக்கிற மனுஷனும் கிட்டத்தட்ட நியாயத்தை தனக்காகவே எடுத்துக்கொள்றான தவிர அது ஒரு பொதுவாக நியாயத்தை எடுத்துக்கொள்றது கிடையாது. சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? எல்லாரும் சொல்லுவாங்க நான் சர்ச்சுக்கு ஆராதிக்க வரேன், நான் சொல்லுவேன் அதுக்கு இங்க வராது, இருதயத்தை மனம் திரும்ப வர சொல்லு. ஒரு மனுஷன் சொல்லட்டா, நான் அற்புத விதமான ஒரு மனுஷன் இருக்கிறார், யோவான் ஸ்நானகன். அவர் வாழ்ந்த இடம் எங்க தெரியுமா? வனாந்திரம், காடு. வனாந்திரம் வேற, காடு வேற. வனாந்திரம்னா ஒண்ணுமே இருக்காது, பாலைவனத்தை வனாந்திரம் சொல்லலாம். இவர் வந்து காட்டுல வாழ்ந்தார். அவர் உடுத்திருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில கொடுக்கிற இந்த ரேஷன் அரிசி ஒரு சாக்கு சனல், அது தின்னது வெட்டுக்கிளி, தின்னது தேடு, வெட்டுக்கிளி நல்லா சாப்பிட்டு இருந்தாராம். ஏன் அப்படி ஒரு வனாந்திரத்துல வாழ்ந்துட்டு இந்த வெட்டுக்கிளியும் தேனை ஏன் தின்னான்னு சொல்லுதுன்னா, மனுஷன் கையில போய் உரம் வச்சு ஒண்ணு வாங்கி திங்காம அவனே வெட்டுக்கிளியை எடுத்து தின்னுக்கிட்டு அவனே தேன் எடுத்து தின்னுட்டு இருந்தான, காட்டுக்குள்ளே வாழ்ந்தானா, மனுஷனை பார்க்க வரலையா. ஏன்னா இங்க வந்தா மனசு எப்படியாவது சுயநலத்தை தேடி ஓடிடுது மனசு கூட பேசும்போது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மனசோட பேசும்போது நம்மளுக்கே பாவ ஆசை விதைச்சிடறான். இப்ப இவர் என்ன பண்றாரு, மனசோட பேசினா அதெல்லாம் நியாயம் பரட்டக்கூடிய ஒரு இருதயத்தை வருது, அதெல்லாம் காட்டிலே கடந்துடணும். அவன் 30 வருஷமா காட்டிலே கடந்துட்டான். ஏன்னா மனுஷன் கூட பேசினாலே நியாயத்தை அப்படியே புரட்டி விட்டுருவாங்க. அதனால மனுஷன் வேண்டான்ட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் முதல்ல வந்து சொல்றாரு, ரிப்பண்ட், மனம் திரும்புறாரு. ஏன்னா அவருக்கு வந்து முக்கியம் வந்து யூதர் நல்லா பாடுறாங்க, நல்லா இசை போடுவாங்க, எல்லாம் பண்றாங்க, பட் மனம் திரும்புவது கிடையாது. சபையில நல்லா பாடுவாங்க, வெளியே போய் சண்டை போடுவான், எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அப்படியா இப்படியா. நீ நல்லா போ, நல்லா வந்துருன்ற. நான் சொல்லுவேன், நல்ல ரோடு எங்க இருக்குதோ அங்க நிறைய வாகனங்கள் ஓடும். அத மாதிரி நல்ல மனுஷன் எங்கேயோ அங்க ஆசீர்வாதம் ஊற்றி கிளம்பும். அது உண்மை. நல்ல நல்ல மனுஷன் தான் முக்கியம். அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு தேவை கிடையாது. நல்ல மைண்ட், நல்ல மைண்ட், சரியா நியாயம் விசாரிக்க. உங்களுடைய ஒவ்வொருடைய தலையிலையும் தலப்பாக இருக்கணும், ஒவ்வொருடைய தலையிலையும் தலப்பாக இருக்கணும்.
அதை சுமக்கும். நீ எப்போ நான் அப்படி இப்படிலாம் ஒண்ணு இருக்க மாட்டேன். நான் கரெக்டா போவேன். என் பிள்ளை பாவம் செஞ்சா பாவம் தான், அடுத்த பிள்ளை பாவம் செஞ்சா பாவம் தான். நான் தப்பு செஞ்சா தப்பு தான், அடுத்தவங்க தப்பு செஞ்சா தப்பு தான். இந்த உணர்வு அவனை எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிடும். உயர்ந்த இடத்துக்கு அவனோ, மிகவும் பெரிய இடத்துக்கு அவனோ கொண்டு போயிடும். பிலதெல்பியா சபைக்கு யோவான் பத்ம தீவுல இருக்கும்போது அவர் தீர்க்க தரிசனத்துல அநேக விஷயங்களை பார்க்கிறார். இந்த கிரீடத்தை பற்றியும் தலப்பா பற்றியும் பார்க்கிறாரு. இந்த கிரீடத்தையும் தலப்பா பற்றியும் பத்ம தீவுல அவன் என்ன பார்த்தான், நாம எப்படி வாழணும், யாருக்கு இந்த கிரீடம் கொடுக்கப்படும், யார் உலகத்தை ஜெயிப்பா, யார் நல்லவங்களை பெற்றுக்கொள்வா, அதெல்லாம் பற்றி எழுதுறாரு. உங்க கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு அதை பற்றி கொள்ள வேண்டும். அதாவது உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடம் இருக்குது. உங்க ஒவ்வொருவருக்கும் களிப்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது. நீங்க பிசாசை பார்த்து போனா போவும், நோயை பார்த்து போனா போகும். நான் நல்லா ஆகும்னா நல்லா ஆயிருவேன். நான் இதெல்லாம் கிரீடம், சரியா? இது எல்லாமே ஒரு ஆற்றல், ஒரு கிரீடமா உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவனும் எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு அதை பற்றி கொள் அப்படின்றார். உங்க கிரீடத்தை எவனும் எடுத்துக்கூடாது, பிடிக்கிற கூடாது. உங்களுடைய நல் வாழ்க்கையை, வெற்றியை யாரும் பிடிக்கிற கூடாது. அதுக்கு அதை பற்றிக்கொள். அப்படியே பிடிச்சுக்கின்றாரு. கிரீடத்தை அல்ல, உனக்கு உண்டானதை அப்படின்றாரு. உனக்கு உண்டானதுன்னா உனக்கு ஒரு உபதேசம் இருக்குது. நீ சரியாய் பரிசுத்தமா வாழ்வதற்கு ஒரு உபதேசம் இருக்குது. அந்த உபதேசத்தை நீ பற்றி கொண்டிருந்தால் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஒருவன் அதை எடுத்து போக மாட்டான் இல்லையா? நான் நியாயமா வாழ்றதுக்கு போதனைன்னு ஒன்று இருக்கு, உபதேசம் ஒன்று இருக்குது. அந்த உபதேசத்தை கரெக்டா பிடிச்சிட்டு நான் நின்னுட்டோம்னா என் தலையில கிரீடம் இருக்குன்றார். அவலட்சணமா ஓடாம ஒரு லெக்கோட ஓடுங்க. வேதம் சொல்லுது, சரீர முயற்சி அப்ரோஜனம். அதாவது உங்க சரீரத்தை கொண்டு நீங்க முயற்சி பண்ணாதீங்க, இல்லையா? சில பேர் சரீரத்தை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமா பைசா சம்பாதிக்க பார்ப்பாங்க. சரீரத்தை கொண்டு வேறொரு மனுஷன் களா வாங்குறான், சரீரத்தை கொண்டு வேறொரு மனுஷன் ஏதோ ஒண்ணு செய்யறான், சரீரத்தை கொண்டு மனுஷன் ஏதாவது டிவில ஏதாவது காமிக்கிறான், டான்ஸ் ஆடுறான், இதெல்லாம் பண்றான் பாருங்க. இது அப்ரோஜனம் உள்ளது. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல சரீரம் பலகீனமாயிரும். ஒரு 10 வருஷத்துல சரி உங்க சரீரம் எப்படி இருக்கு பாருங்க. நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா? என் சரீரம்லாம் அப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி ஆயிட்டேன். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் மோசமாயிருவேன். ஏன்னா சரீர முயற்சி அப்ரோஜனம் வச்சது. இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இது நிரந்தரமானது கிடையாது. ஏன்னா அழிவு உள்ளது சரீரம். அழியாமைதான் ஆத்துமா. அழியாத ஆத்துமாவில நீங்க கரெக்டா தேவ உபதேசத்தை கேட்டு நின்னுட்டீங்கன்னா அழிவுள்ள சரீரத்துக்கு கிரீடம் கொடுக்கப்படும். சரீரத்தை கொண்டு அல்ல சரீரத்துக்கு கிரீடம் வாங்குறது, ஆத்துமாவை கொண்டு சரீரத்துக்கு கிரீடம் வாங்குறாரு. ஆத்துமா அவ்வளவு விலையேறப்பட்டது. அது கரெக்டா தேவனுடைய செயலுக்கு நிக்கும்னா அவன் ஜெயிச்சிருவாங்க. அவன் ஜெயிச்சிருவான். நீ சூழ்நிலை பார்க்காதங்க. எனக்கு நீ கஷ்டமா இருக்குது, எனக்கு கடமா இருக்குது, எனக்கு பிள்ளைகள் சரியில்லை, இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்காத. அதெல்லாம் பேசாத. அதெல்லாம் மனுஷ சிந்தைக்கு எட்டுனது. நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் பாடுபடுறேன், என்னால முடியாது, இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் சொல்றது கேளு. அவர் எதுவாய் உன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புறாரோ நீ அதுவா மாறிட்டேன்னா உன் தலைக்கு இடம் வந்துடும். இப்ப பாருங்க, அது ஒருவனும் கிரீடத்தை எடுத்து கொண்டு போக கூடாதபடி எவனாவது ஒரு மனுஷன் எதையாவது சொல்லி உங்க தேவ உபதேசத்தை பிரிச்சு அப்படியே கிரீடத்தை எடுத்து கொண்டு போயிருவான்றார். எவனாவது ஒரு சொந்த எதை கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவான், ஏதோ மந்த புத்திர ஏதாவது பேசுவான், இல்லையா? குடியாரத்தனமா பேசுவான். இப்படி ஏதாவது ஒரு மனுஷன் எதையாவது சொல்லி தேவனை விட்டு பிரிக்கும் போது அவனை உதறி தள்ளி விட்டு தேவ உபதேசத்தை பற்றி கொண்டு தேவனால் கொடுக்கப்படுகிற எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலதெல்பியா சபை பத்தி பேச போறேன். அங்க இருக்கிற வசனங்களை வெளிப்படுத்துற விசேஷம் 7வது அதிகாரத்திலிருந்து 7வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நிறைய விஷயத்தை பத்தி பேச போறேன். நீ என் நாமத்தை மறுதலியாமல் அப்படின்ற, அதாவது இங்க ஒரு பவரான பிசாசுடைய வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நாம் மறுதலிக்கும்படிக்காய் இங்க பெரும் போராட்டம் பிசாசானது பண்ணுகிறதுன்றார். பிசாசுடைய பெரிய வேலை என்ன? நம்முடைய நாவுனால இயேசு மறுதலிக்கும், இல்லையா? இயேசுவின் நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம மறுதலிக்கு பண்ணுவது பிசாசுடைய பெரிய வேலை. அதனாலதான் அவர் சொல்றாரு, இல்லையா, நீ என் நாமத்தை மறுதலியாமலும் அப்படின்றாரு, இல்லையா? எந்த காலத்தை கொண்டு கிறிஸ்து இயேசுடைய நாமத்தை, கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மறுதலிச்சிடக்கூடாது. நீ என் நாமத்தை மறுதலியாமலும், எந்த வல்லமைகள் வந்தும் என் நாமத்தை மட்டும் பலமா மறுதலியாம பிடிச்சுக்கன்றார்.
கிறிஸ்து இயேசு, கர்த்தரா இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், சிருஷ்டிகர், மரணத்தை ஜெயித்தவர், பாவத்தை மன்னித்தவர், மறுபடியும் உலகத்துக்கு வருகிறவர், நம்மளை உயிரோடு எழுப்ப போறவர், நித்திய ஜீவன் கொண்டு போக போகிறவர். அவர்தான். அந்த நாமத்தை எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நீ மறுதளிச்சிடாதன்ற. அடுத்து வேலை, பிசாசுடைய பெரிய வேலை இதுதான். அப்படியே கொஞ்ச நாள் இயேசு கிறிஸ்து போட்டா ஓடிச்சு, இயேசு கிறிஸ்து போட்டாவும் வந்து நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவு பிசாசு உங்களை எப்படியாவது கிறிஸ்துவை மறுதளிக்க செய்யும். நீ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கும்படிக்கான சூழ்நிலைக்குள்ளாக இறங்கி விடக்கூடாது. உயிரே போனாலும் சரிதான், நான் கிறிஸ்துவ ஒரு காலம் மறுதளிக்க மாட்டேன். இதான் உபதேசம். கிரீடம் வேணும்ன்றவங்க, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும், இந்த பூமியில பெரிய மனுஷனா வாழ வேண்டும் என்கிறவன் கிறிஸ்து இயேசுவை மறுதளிக்கும்படிக்கான காரியத்தை எதிர்த்து நிற்கிறவனாய் மாறி போக வேண்டும். கொஞ்சம் பேரு பிசாசு ஆராதிச்சுட்டு, பிசாசுடைய காரங்க, நீ படிச்சு பிலத்தேபிய சபையை படிங்க, யூதர்கள் பிசாசு ஆராதிச்சுட்டு நாங்க கர்த்தர் தான் ஆராய்ச்சின்னு சொன்னாங்களாம் இல்லையா? அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இங்க நிறைய பேர் பேயதான் ஆராதிக்கிறான், ஆனா நாங்க கிறிஸ்துவை ஆராதிப்போம்னு சொல்லுவான். அவர் சொல்றாரு, பிசாசை ஆராதிச்சுட்டு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன் சோதனை வரும்போது கிறிஸ்துவ மறுதளிப்பான். நல்லா கேட்டுக்க. பல பேர் ஆராதிக்கிறவன் சோதனை வரும்போது கிறிஸ்துவ மறுதளிப்பான். கிறிஸ்துவே ஆராதிக்கிறவன் சோதனை வந்தா மறுதளிக்க மாட்டான். அப்ப நான் சொல்றேன், பலவிதமான சோதனைகள் உங்களுக்குள்ள வரும்போது எந்த சூழ்நிலை கொண்டு நான் கிறிஸ்துவ மறுதளிக்க கூடாது. ஜெயம் கிடைக்கணும், அப்படித்தான் கிடைக்கும். வெறும் ஜெபத்துல கிடைச்சிடாது. நான் சொல்லுவேன், வெறும் ஜெபத்துல கிடைக்கிறதா இருந்தா, ஜெபம் பண்ணா கிடைக்கிறதா சொன்னா, இந்த மொத்த உலகம் ஜெபம் தான் பண்ணுதுங்க. எல்லாமே நோய் நொடி இல்லாம பணக்காரன் ஆயிருப்பான். ஜெபம் மட்டும் வாயிலிருந்து வருது. வேற உன் கண்ணு வழியா போற இச்சை, வாய் வழியா வர்ற பாவம், காது வழியா போறது, சரீரத்துல சேருது, நடந்து போறது, மனசனை இடிக்கிறது, மிதிக்கிறது, இதெல்லாம் எங்க கொண்டு போடுறது? இதெல்லாம் ஒழுங்குபடுத்து பண்றாரு. அதுக்கு முக்கியமான வேலை சோதனையின் மத்தியில கிறிஸ்துவை மறுதளிக்காம இருக்கும். இயேசுவை மறுதளிக்கிறவன் நித்திய ஜீவன் போக மாட்டான். இயேசுவை மறுதளிக்கிறவன் சொல்ற வார்த்தை நடக்காது. அவனுக்கு உத்தமமான ஆசீர்வாதம் கிடையாது. வசனத்தை கை கொண்டிருங்கள், வசனத்தை மட்டும் நம்புங்க, விசுவாசிங்க. அதுலதான் இருக்கு. பிலத்தேபிய சபையை பத்தி பேசும்போது அதுல வருது பாருங்க, வசனத்தை நம்புங்கன்றார். ஏன்னு நிறைய பேரு பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியத்தையும் கொண்டு வருவாங்க. அதை நம்பிடக்கூடாது. பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு போதிச்சு வச்சிருக்கிறாரு, வசனத்தை கை கொண்டிருங்கள், மீறக்கூடாது. இந்த வசனத்திலிருந்து ஒண்ணு கூட்டிடாத, குறைச்சிடாத. ஏதோ ஒரு மனுஷன் சொல்றான், அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இதான் பேசுறான், அதனால இந்த வசனத்துல பழக்க வழக்கங்களாம் கொண்டு வராத, வசனத்துல ஒண்ணே கூட்டாத. ஒரு அம்மா சொல்லுது, இல்ல நம்ம ஆவிக்குரிய சபைக்கு மெல்ல போயிட்டு அப்படியே ரோமன் கத்தோலிக்கத்துல மெல்ல சாஞ்சிட வேண்டியதான். இது என்ன, பாஸ்டரையும் சபை ஏமாற்றுறாங்களாம். ஏன்னா பாஸ்டர்ல அள்ளி கொடுக்குறாரு இவங்களுக்கு திறமைகளையும் ஞானங்களையும். அதனால கடவுள்ல தர்றல்வா, நீ கடவுளை ஏமாற்றம் போடுற. பாஸ்டருக்கு நீ போனா 10 பேர் உள்ள வந்துருவான், இந்த 10 பேர் போனா வேற 10 பேர் வந்துருவான். 10 வருஷத்துக்கு 1000 ஆயிரும், 1000 10,000 ஆயிரும். பாஸ்டருக்கு இங்க பாஸ்டருடைய கிரியைகளுக்கு தேவன் பலன் கொடுப்பாரு. உங்க கிரியை கரெக்டா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். ஒன்னையும் கூட்டக்கூடாதுன்ற வசனத்தோட ஒன்னையும் கூட்டவும் செய்யாத, குறைக்கவும் செய்யாத. எந்த பிசாசு பேசணும் குறைக்காத, கூட்டாதுன்ற. வெளிப்படுத்தின புத்தகத்துல கடைசியில சொல்றாரு, வசனத்தோட ஒண்ணும் கூட்டாத, குறைக்காதுன்ற. இதை புடிச்சுக்க. சங்கீதம் 119:43 சொல்றாரு, வசனம் வாயை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. பழைய பாட்டி மாதிரி சொல்ற அதெல்லாம் கேட்காது. அவ எங்கே மாந்திரம் பார்த்து வச்சிருப்பா இல்ல. ஒரு அம்மா சொல்லுது, எங்க அம்மா எல்லாம் மாந்திரிகம் பார்க்க மாட்டா, எங்க அப்பா எல்லாம் மாந்திரிகம் பார்க்க மாட்டா. இங்க 99.9% பேர் மாந்திரிகம் தான் பார்ப்பான். ஆண்டவர் சொல்றாரு, வசனத்திற்கு காத்திருன்றார். வசனத்துக்கு காத்திரு. ஏன் அப்படின்னு, நீ டிவில நோண்டி 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 காத்திருந்து நோண்டி 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 காலை நுண்டிகளாக்கணுமே சந்தோஷத்துல, அது அல்ல. இவரு சொல்றாரு, நீ காத்திரு. நீ என்ன சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நம்புகிறியோ அதே சந்தோஷம், அதுக்கு மேலான சந்தோஷம் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருப்பதனால் கிடைக்கிறது. இது தருன்றார். இதை படிக்க படிக்க, இதுல இருந்து படிக்க, புரட்ட 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 போட்ட போட்ட படிக்க 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 எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் தேவைப்படுது பாருங்க. அந்த சந்தோஷத்தை பார்க்கும் அளவு கடந்த சந்தோஷத்தை கர்த்தர் தர்றார். அதனால வசனத்தை புரட்டாது, வசனத்தோடு கூட ஒன்றையும் கூட்டாத.
வசனம் தர்ற சந்தோஷத்துக்கு மேலாக இந்த உலகத்துல எந்த சந்தோஷமும் நிரந்தர சந்தோஷம் கிடையாது. அது நம்மளை காலி பண்ற சந்தோஷம். வசனத்தை மறக்காத, வசனத்தை தியானி. இதை தியானியா அப்படின்றாரு. வசனத்தை மறக்காதன்றாரு. சபைக்கு வரும்போது ஊன் பேசுறாங்க, வசனத்தை மறந்துடுறாங்க. இவர் சொல்ற வசனத்தை மறக்காத, வசனத்தை தியானி. ஏன்னா தியானிக்கணும்னா வசனம் தேவை. இப்ப சொல்ற வசனத்தை கேட்கிற, படிக்கிற, காத்திருக்கிற, உள்ள வந்துருச்சு, மறக்காம ஏறி இப்ப தியானிச்சுட்டே. ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து தானே ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போற, ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து தானே ஒரு கோயிலுக்கு போற, ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து எங்கேயோ போற. தேவனுடைய வார்த்தையை மறக்காமல் தியானிச்சு காத்திருந்து அதோடு கூட இயங்கும் போது நீ நினைக்கிற காரியங்கள் சம்பவிக்கிறது. யாருடைய மூஞ்சி பிரகாசம் அழகா இருக்கும்னா, சரியான நியாயத்தை கிரகிச்சு சரியா பேசுறான், சரியா வாழ்றானே, அவன் மூஞ்சி கோணல் ஆகாது. உள்ளத்துக்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு மூஞ்ச நல்ல மாதிரி எவ்வளவு நேரம் தான் காட்டுவேன்? புரியுதா உங்களுக்கு? உள்ள கடுப்பு வெளியே எவ்வளவு நேரத்துக்கு? புரியுதா உங்களுக்கு? ஆள் இருக்கும்போது உள்ள கடுப்பு வெளியே, அப்புறம் ஆள் போன பின்னாடி ஒரு நிமிஷம் வெளியே சிரிச்ச மாதிரி இருக்கும். இப்ப ஆள் போன அப்புறம் உள்ள அதுதான் அப்புறம் ஃபேஸுக்கு வரும். புரியுதா உங்களுக்கு சொன்னது? உங்களுக்கு புரியும் படிக்க பேசுறேன் நான். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால வசனத்தை தியானி, வசனத்தை தியானி. இது உன்னை சரிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உன்னை அலங்காரமாக்கும். வசனம் நல்ல மருந்து. வசனம் நல்ல மருந்து. படிச்சிருக்கீங்களா? இந்த வசனம் என்ன செய்தான்? என் சரீரத்துல இருக்கிற சரீரம் எப்படி கெட்டு போச்சுன்னா பாவத்தினால, பாவ சிந்தைகள் இருக்கு பாருங்க. இப்போ நீங்க வேத வசனத்தை தியானிக்கும் போது நல்ல சிந்தை மருந்தா இருந்து உங்க அவயங்களை புதிதாக கட்டி எழுப்புகிறது. என் சரீரத்தை கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல் மருந்துக்கு இருக்கிறத பாக்கிலும் மாத்திரைக்கு இருக்கிறத பாக்கிலும் தேவ வசனத்துக்கு இருக்குதுன்றார். இதை எடுத்து சரி பண்ணுன்னா பாவத்தையே கேட்டுட்டு ஏன் போறீங்கன்றார். ஒண்ணு, கர்த்தருடைய நாமத்தை யாருக்கும் மறுதளிக்காத. 2, வசனத்தை விட எதை ஒண்ணு கூட்டாத, குறைக்காத, எதையுமே உள்ள எடுத்து போடாத, தியானிக்காத, வீட்டு இல்லையா? 3வது, பொறுமையா இருங்க. பிலோத்தேப்பிய சபைக்கு சொன்னாரு, உன் கிரீடம் உனக்கு கிடைக்கணும்னு பொறுமை தேவைன்றார். ஏன்னு பொறுமைய சோதனை சோதிக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த பொறுமைய 3 விதமான சோதனைகள் சோதிக்கும். சோதனை வரும்போது கோபத்துல அடிச்சு போடாத, தேவனை மறுதளிச்சுட்டு போயிடாத, அப்படியே பொறுமையா நின்றுன்றார். ஃபர்ஸ்ட். 2வது சோதனை, தேவத்திட்ட வந்து நீ நல்லா ஆயிட்டேன உலகமானது பொறாமையினாலே உன்னை தீண்ட ஆரம்பிக்கும். உலகத்துல இருக்கிற மனுஷன் உங்க பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், உங்களுக்கு கொடைய ஆரம்பிப்பான். அவன் நல்லா வந்துட்டானே, பொறுமையை சோதிப்பான். ஏன்னா உன்னை கிறிஸ்து விட்டு மறுதளிக்க பார்ப்பான். தேவத்திட்ட தேட போகக்கூடாதபடிக்கு எதையாவது ஒரு காரியத்தை அவன் பண்ணுவான். பொறாமை நாவினால பொறுமைகளை சோதனைகளை சோதிப்பான். அவர் சொல்றாரு, பொறுமையாரு. இப்பவும் நீ அசராத, பொறுமையாரு. உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல், வசனத்தை விட்டு நீங்காமல் பொறுமையோட கூட காத்திருந்தார். இருக்கிற பலத்துல அதை பிடிச்சு கொண்டு அப்படியே இருந்தார். 3வது சோதனை பொறுமையை சோதிக்குது. சர்ச்சைகளில எவனாவது ஒருத்தர் முன்னேறினா, எவனாவது 10 பேருக்கு உள்ளுக்குள்ள கிளி நடக்கத்தான் செய்யும். ஆமென் சொல்லுங்கடா. இது கண்டிப்பா நடக்கும். என் கூட தான் வந்தான், அவன் நல்லாயிட்டான். என் கூட தான் வந்தான், அவன் நல்லாயிட்டான். நான் கெட்டு போறதுக்கல்ல உங்களை பிசாசு குடையிறது, நீங்க கெட்டு போறதுக்கு பிசாசு குடை உங்களை. அப்ப பொறுமையோடு கூட இரு. யார் எப்படி போனாலும் நான் ஆராதிக்கிறது அப்படின்னு கைவிட மாட்டேன். ஒருத்தன் முன்னாடி போறான், ஒருத்தன் பின்னாடி வர்றான். முன்னாடி போனவனும் கர்த்தர்ட்ட தான் போறான், பின்னாடி வர்றவனும் கர்த்தர்ட்ட தான் வர்றான். நானும் கர்த்தர்ட்ட தான் வரேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இப்படி இந்த உபதேசத்துல கட்டப்பட்டு எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை மறுதலிக்காமல், வசனத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் கிறிஸ்துவுடைய நாமத்தை மறுதலியாமல் நீங்கள் உங்களை காத்து கொண்டால் இதுதான் சரியான நியாயமாம். இந்த நியாயத்தை காத்துக்கொண்டால் இனி உங்களுக்கு பலன் உங்க கரத்தை விட்டு போகாது. அதிலே பலன் இருக்குது. நீங்க நியாயம் உள்ள மனுஷனாய் நீங்க வாழும்போது, கிறிஸ்துவ மறுதலிக்காமல் வாழும்போது, பொறுமையை சகிச்சு வாழும்போது, வசனத்தை மட்டும் நம்பி வாழும்போது, இந்த நியாயத்தை கை கொள்ளும்போது, இந்த தலப்பா உங்க மேல வரும்போது, உங்க மூளையில இது உட்பிரவேசிக்கும் போது, இதே சிந்திச்சுட்டு இருக்கும் போது, இதே தியானிச்சுட்டு இருக்கும் போது, இப்போ நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு ரகசியத்தை சொல்றேன். பிரதான ஆசாரியனுக்கு எல்லாமே பண்ணி விடுவாங்க பாருங்க. வஸ்திரம் போடுவாங்க, தலப்பா கட்டுவாங்க, கிரீடம் வைப்பாங்க. இது பிரதான ஆசாரியன் எல்லாம் தூக்கி போடுறது. பிரதான ஆசாரியனை அலங்கரிக்க நாள் தனியா வச்சிருக்கிறாங்க.
இல்லையா? அப்படி போல நீங்கள் செம்மையாய் நடக்கும்போது தேவனுடைய தூதன் உங்களை அலங்கரிப்பார். பொறுமை உங்களுக்கு இருந்தா பூச்சக்கரம் முழுக்க சோதனை வரும்போது, பூமியில் இருக்கிற எல்லா குடிகளும் முழுக்க சோதனை வரும் பொழுது நம்மை தப்பும்படி கர்த்தர் காப்பார். இவர் சொல்றாரு, எல்லா சோதனையை நீ ஜெயிச்சிரு. இப்போ எல்லாருக்கும் பொது ஒரு சோதனை வரும், அப்ப கர்த்தர் உன்னை காப்பார். கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளி விழுத்திருப்பது விருதுன்றார். ஒரு மனுஷனை கர்த்தர் காப்பாற்றினா அவன் எவ்வளவு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்றாரு. கர்த்தரை பிடிச்சுக்கின்றார். நீ படம் பார்க்க போ, ஃபாதர் ஒன்று சொல்ல மாட்டார். நீ லண்டனுக்கு போ, பெட்டர் சொல்ல மாட்டார். நீ 10 மனைவியை கட்டிட்டு போ, பிரதர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா பெந்தகோஸ்து போக கூடாது, ஆட்களை விடுவார். விட்டுறாத, சோதனை வரதான் செய்யும். ஆவிக்குரிய தேவத்தை ஆராதிக்க வந்தா சோதனை வரதான் செய்யும். நான் சொல்லுவேன், சோதனை வரும்போது அழிவு எல்லாருக்கும் வரும். நீ சோதனையை பொறுமையோடு சகிச்சால் நீ மட்டும் கர்த்தரால் காப்பாற்றப்படுவாய். கொஞ்ச நாளில் கொஞ்சம் பலம் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாம இருந்தபடினால், இல்லையா? அவர் சொல்றாரு, இப்ப பலன் என்ன? திறந்த வாசல உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், ஒருவனும் அடைக்க மாட்டான். அதாவது நீ செய்ய போற காரியத்தை எந்த பிசாசு தடை முடியாது. நான் அவரை மறுதலிக்கலன்னு எனக்கு எல்லா வாசலும் திறக்கும். குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கும், வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். என் மார்க்கு எனக்கு தோற்று போற அளவுக்கு இருந்தாலும் நான் கர்த்தரை மறுதலிக்காம இருந்தா எனக்கு கர்த்தர் பாஸ் ஆக்கி விடுவார். என் மரத்துல கனி கொடுக்காம இருந்தாலும் கனி கொடுக்கும். என் கடைக்கு ஆள் வராம இருந்தாலும் ஆள் வரும். அதற்கேற்ற வாசலை அவர் திறப்பார். நான் அவரை மறுதலிக்க கூடாது. சோதனை வரும்போது அவரை மறுதலிக்க கூடாது. நிறைய பேர் பிரச்சனையில மறுதலிச்சுட்டாங்க, இல்லையா? வீட்டுல ஒரு மரணம் வரும்போது கர்த்தரை மறுதலிச்சிடும். வீட்டுல ஒரு பாடு வரும்போது கர்த்தரை மறுதலிச்சிடும். வீட்டுல ஒரு வேதனை வரும்போது கர்த்தரை மறுதலிச்சிடும். அவர் சொல்றார், என் நாமத்தை மறுதலியாம இருந்தால் உன் வாசலை எவனும் பூட்ட முடியாது, நான் திறப்பேன். எங்களுக்கு பசி பல வருஷங்கள் இருந்திருக்கு, எனக்கு பாடு பல பாடுகள் இருந்துருச்சு. பொண்ணு பார்க்க போன இடத்துல என்னைய பார்த்து யாரும் பொண்ணே தரல. அந்த பாடோட நான் நடந்தேன். நான் என் பைக்கு ஓட்டிட்டு இருக்கும் போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல என் பைக்கு நின்று இருக்கும், பெட்ரோல் இல்லாம. ஓடிட்டே போவோம், குறு குறுன்னு சவுண்டு கேட்கும். கமத்தி போட்டு பெட்ரோல் டேங்க்ல இருந்து அந்த ஃபில்டருக்கு பெட்ரோலை கொண்டு வந்து ஓடி இருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் கர்த்தரை மறுதலிச்சு கிடையாது, தூசிச்சதே கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு இல்லைன்னு நான் என்னைக்கையாவது செம்மையாய் மாறும் போது அந்த கிரீடத்தை எனக்கு கர்த்தர் தருவாருங்கிற நம்பிக்கையில நான் என்னேதான் செம்மையாக்க பார்த்தேனே தவிர யாரையும் தூசிக்க விரும்பல, கர்த்தரையும் தூசிக்க விரும்பல. நான் சரியில்லை ஆண்டவரே, நான் சரியாகணும். உம்முடைய நாமத்தை தூசிப்பதற்கு நான் நல்லா ஓடினாலும் இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுடைய நாமத்தை தூசிக்கும்படிக்க வருது. அதனால நான் சரியில்லை, உங்களுடைய நாமத்தை பலமா பிடிச்சுக்கொள்ளும் ஆண்டவர் சொல்லும் போதுதான் வழிகளெல்லாம் திறக்க ஆரம்பிக்குது. பலனை பார்த்துக்க, திறந்த வாசல உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன், ஒருவனும் அடைக்க மாட்டான். ஆள் வரல, சர்ச்சுக்கு ஆள் வரல, அதுக்கு ஆள் இல்லை, இதுக்கு ஆள் இல்லை, மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, மீன் கிடைக்கல, மாங்காய் மரத்துல மாங்காய் போடல, தென்னை மரத்துல தென்னை வளரல, மாங்காய் புளிப்பா இருக்கு இந்த வருஷம், தேங்காய்லாம் சிறுசா இருக்குது. நான் சொல்லுவேன், அவருடைய நாமத்தை நீ மறுதலிக்காமல் இருந்தால் பின்மாறி காலத்திலையும் முன்மாறி காலத்திலையும் கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணுவார். எங்கேயா இருந்தா நடக்கும். வேதம் சொல்லுது, பஞ்ச காலத்துலதான் ஈசாக்கு விதைச்சான். ஈசாக்கு விதைச்சதுனால 100 மரங்க அறுவடை இல்லைங்க. எல்லாரும் பஞ்ச காலத்துல விதைக்க மாட்டான். பஞ்சம், மழை இல்லை. ஆனா இவனோட விசுவாசத்தை பாருங்க. இவன் சொல்றான், நான் கர்த்தரை மறுதலிக்காதவன், பஞ்சத்துல விதைச்சாலும் அறுவடை மிகுதி. கர்த்தரை மறுக்கிறவனுக்கு செழிப்புலையும் பஞ்சம், செழிப்புலையும் குறவு உண்டு. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாதவனுக்கு பஞ்சத்துல செழிப்பு உண்டு. இதான் பலன். திறந்த வாசல் உனக்கு முன்னாடி வைப்ப, மறுதலிச்சிடாதன்றார். வசனத்தை கை கொண்டபடினால, வசனத்தை கை கொள்ளும்போது 2 சாமுவேல் 23:2 சொல்றாரு, அவருடைய வசனம் என் நாவில் இருந்துச்சு. ஆமென். வசனத்தை தான் பேசுவேன். அவருடைய வசனமே நாவில் இருந்துச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை, அந்த பரிசுத்த வார்த்தையை நாவல வச்சு அதை தியானிச்சு அதை உலகத்துக்கு பயப்படாமல் அதை மறக்காமல் வாழும்போது இப்ப சொல்றாரு, கர்த்தர் என்னை கொண்டு பேசினாரு. என்ன பேசினாரு? இஸ்ரவேலுக்கே ரட்சிப்பை பேசினாரு. சாமுவேல் சொல்றாரு, உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கர்த்தர் தருவாரு.
அந்த வசனத்தை மட்டும் மறக்காத. எவன் என்ன பேசினாலும் வசன ஆதாரம் இல்லாமல் நீ ஒண்ணு பேசாத. வசனத்தை நீ எடுத்துக்க. வசனத்தை எடுத்து அவங்களோட எதிர்க்கடி ஆரம்பிச்சிட்டேன்னா, வசனத்துக்காக வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா, வசனம் ஒண்ணு சொல்லும், கர்த்தரை மறுதலிக்காத. இயேசுதான் கர்த்தரை சொல்லும், பரிசுத்த ஆவியை கர்த்தருடைய நாமத்தினால் வந்தவர் கர்த்தருடைய ஆவியார் சொல்லும். இதுல எல்லாம் உடன்பட்டு பலமா இருந்தேன. இப்போ உன் நிலைமை மாறி. சில பேருக்கு கர்த்தர் கொடுத்துக்கிட்டு வாழ செய்யும். அது நல்ல இருதயம் உள்ளவங்க முதல்ல கொடுப்பாரு, அப்புறம் வாழ செய்வாரு. கெட்ட இருதயம் உள்ளவங்க வருவாங்க, முதல்ல வாழு அப்புறமா தாரு. ஆமென். இது ரெண்டு வகையான மனுஷன் ஒண்ணு தெரியுமா? இப்போ என்னைய மாதிரி ஆட்கள் கடன் கேட்க போனா அங்க என்னதானே சொல்லுவாங்க, முதல்ல வீட்டு பத்திரம் தான் அப்புறம் பணம் தரம்பாங்க. ஏன்னா என்னைய பார்த்தா அப்படிதான் தெரியுது. சில பேர் கடன் கேட்க போனா பணத்தை கொடுத்துக்கிட்டு 2 வாரம் கழிச்சு வீட்டு பத்திரத்தை கொண்டு வாம்பான். ஆளை வச்சு நேர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி தேவத்துக்கு தெரியும், சில பேருக்கு நீ சரியா நட, நான் உனக்கு தர்றேன். சில பேருக்கு தந்துட்டு சரியா நடப்பார். நான் சொல்றேன், 2 வகையான ஆட்கள் இருக்கிறீங்க. சில பேருக்கு நல்ல நடங்க கர்த்தர் தருவாரு, சில பேருக்கு தந்துட்டு நடக்க செய்வார் மறுபடியும் தருவதற்காக.